ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கேச்சி ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்காக சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நம்ம ரெடி பண்ணாக்கா சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சாதமெல்லாம் பாருங்கள் நல்லா மலர்ந்து இருக்கு பாருங்கள். அப்படியே சிக்கன் நல்லா பெருசு பெருசாக எடுத்துக்கணும். இந்த சிக்கனோட எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பிரியாணிக்கு வேண்டிய மசாலாலாம் சேர்த்துடுறேன். பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு, சோம்பு, கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, இது கூடவே வெங்காயம், 2 வெங்காயம். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணுற மாதிரி லஞ்ச் பாக்ஸ்லேயே வைக்கலாம். இது பாருங்கள், அது கூடவே தக்காளி, 3 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்டு 300 கிராம் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணி நல்லா வடித்து வச்சிடலாம். வெங்காயமெல்லாம் தக்காளியெல்லாம் நல்லா இந்த மாதிரி நீள் வாட்டத்தில் ரொம்ப பொடிசாக கட் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி. இது பாருங்கள், 3 பச்சை மிளகாய் நல்லா வதங்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துருங்க. மஞ்சள் 1/4 டீஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போகட்டும். 2 டீஸ்பூன் காரம் மிளகாத்தூள். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலாத்தூள். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சிக்கன் எடுத்து சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், இந்த பிரியாணிக்கு தகுந்த கல்லுப்பு, தயிர் ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம கறி எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தயிர் சேர்க்கணும். கலந்துருக்கணும். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள். மசாலா கூட நல்லா 2 கைப்பிடிக்கு புதினா கொஞ்சம் அதிகமாகவும் மல்லி இலை கம்மியாகவும் சேர்த்துருக்கேன். நல்லா கட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். முழுசாக போடாமல் நல்லா சின்ன சைஸு கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. இதில் தான் அரிசி எடுத்துருந்தேன். 2 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள், லெமன் ஜூஸு 1 டீஸ்பூன் விட்டுடுங்க. நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணியை நல்லா வடித்து வச்சுருக்க அரிசியை அப்படி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், அரிசியெல்லாம் சேர்த்துட்டேன். அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்குது. கம்ம மனமாக ஜோராக இருக்குது. இந்த பாருங்கள்.
சூப்பரான சிக்கன் பிரியாணி லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம குயிக்காக ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.